ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் எனக்கு நீதி செய்யலையே, ஆண்டவர் எனக்கு சொன்னது இன்னும் நடக்கலையே. இந்த காலை வேளையில சில பேர் ரொம்ப உடைஞ்சு போய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் சார்பிலே அவர் யுத்தம் பண்ண போகிற தெய்வமா இருக்கிறார். உங்க கண்ணீர் யாவையும் துடைப்பார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு அருமையான கேள்வி இங்கே கேட்கப்படுகிறது. தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அவர் நியாயத்தை புரட்டி விட்டுருவாரா? அவர் நீதியை புரட்டி போடுவாரா? இஸ் காட் லைக் மேன்? மனிதனை போல ஒரு தெய்வமா அவர்? அவர் சர்வ ஞானி, சகலத்தையும் அறிந்தவர். அவர் உங்க வாழ்க்கையில இந்த அதிகாலை திருமுகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு திருப்பு முனையை அவர் கொண்டு வர விரும்புகிறார். உங்களை பார்த்து கேட்கிறார், நான் நியாயத்தை புரட்டி விடுவேனா? நான் நீதியை புரட்டி போட்டுருவேனா? என்னை நம்பி வந்திருக்கிற உங்களை, என்னை நம்பி காத்திருக்கிற உங்களுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? அவர் நிச்சயமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? Surely he will do justice. அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். ஆனா சில நேரங்களில் நம்முடைய மனதிலே சில கேள்விகள் வருகிறது. ஏன் என் வாழ்க்கையில திருப்பு முனை வரல? ஏன் இன்னும் எனக்கு இந்த கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கல? ஏன் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துல ஒரு சமாதானம் இன்னும் வரல? உடைக்கப்பட்டு கிடக்கிறேன். என் வேலையில ஒரு ப்ரமோஷன் வரல, திருமணம் இன்னும் நடக்கல, குழந்தை இன்னும் பிறக்கல, வீடு இன்னும் கட்டல. அநேக நாட்களாக, ஆண்டுகளாக நான் காத்திருக்கிற பல காரியங்கள் நிறைவேறல. இதுதான் என் தலையெழுத்தா? நான் இப்படியே வாழ்ந்து செத்துறணுமா? நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இரவெல்லாம் போராடி போராடி ஜெபித்து விட்டு வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய ஜெபத்தை ஒரு நாளும் தள்ளல, நான் உன்னுடைய கூக்குரலை கேட்காம இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, அவருடைய கண்கள் குருடாகி போகவும் இல்லை. அவர் லகாய் ரோயி, அவர் எல் ரோயி, நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீர் என்னை காண்கிற தேவன். You are the God who watches over me. அவர் உங்களுக்காக, எனக்காக உண்மையாய் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களில் 11வது சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. For the Lord is righteous, he loves justice, upright men will see his face. அவர் நீதியில் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நீதியுள்ள தேவன், நீதியில் பிரியப்படுகிறவர், உனக்கு நீதி செய்வேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நெகட்டிவா சில வேளைகள்ல நம்ம மனசுல போராட்டங்கள் சில நெகட்டிவிட்டியை கொண்டு வரும். அந்த போராட்டங்கள் நெகட்டிவிட்டி என்கிற ஒரு மனநிலையை கொண்டு வந்து அதிலிருந்து கோபம், அதிலிருந்து சில வெறுப்புகள், எரிச்சல்கள், பலவீனத்தின் எண்ணங்கள், மரணத்தின் தூண்டுதல்கள், இப்படி ப்ரொக்ரெசிவா சத்ரு பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர ட்ரை பண்ணுவான்.
ஆனா ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் காணாதவர் போல இருக்கிறாரா? ஆண்டவர் என்றைக்கும் நம்மளை கைவிட்டுருவாரா? ஏசாயா 49 அதிகாரத்தில் 13, 14 வசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குகள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்ட தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். God will be compassionate on the afflicted ones. சில வேளைகளிலே நம்முடைய உபத்திரவங்கள் நமக்கு வரும்போது நம்முடைய மனது சொல்லுகிறது கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கைவிடவே இல்லை. பாருங்களேன், ஏசாயா 49, 14 வசனத்திலே, சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சில நேரத்தில் நம்முடைய மனசுல மற்றவங்க எல்லாம் முன்னேற்றத்தில் போகும்போது நாம் பின்தங்கி நிற்கும் போது மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் எனக்கு நீதி செய்யலையே, ஆண்டவர் எனக்கு சொன்னது இன்னும் நடக்கலையே. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவு பாடுகளை நீங்கள் கடந்து போனாலும் ஒரு நாள் உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது, கர்த்தர் என்னை மறந்துட்டார்னு மட்டும் நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மறப்பதற்கு ஒரு மனிதன் அல்ல, அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். He is mindful of us. அவருடைய இருதயமே நம்முடைய நினைவால் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. God is mindful of you. God's heart is filled with thoughts of you. மறந்து விட்டார் என்கிற அந்த எண்ணம். நீங்க எங்க இருக்கிறீங்க, எக்ஸாக்டா உங்க லைஃப்ல எங்க போயிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க எங்க எடுத்து வச்சிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை கை விட்டுறல, கையில தான் வச்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்க தடுமாறும் போதும் உங்களை கையில பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். நீங்க சில சிக்கல்ல சிக்கி கொண்டிருக்கும் போதும் உங்களை அவர் கையில பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க கடந்து போகிற பாதைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறக்கவே இல்லை. முதலாவது நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச விரும்புகிற காரியம், கர்த்தர் உங்களை மறக்கல. ஏன் மறக்கல? என்ன சொல்றாரு? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 115:12, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உங்களை நினைச்சிருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். கடன் பிரச்சனையில போறதுனால கர்த்தர் உங்களை மறந்துட்டார்னு நினைக்கிறீங்களா? கடினமா உழைச்சும் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலன்னு கண்ணீரோட இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாருங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா வரலன்னு சொல்லி உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? கர்த்தர் நினைச்சிருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும், உங்க குடும்பத்தின் பிரச்சனை தெரியும், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, உங்களை சில பேர் மதிக்க மாட்டேன்றாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்தவரா இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவரா இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னை மறக்கலப்பா, உன் பிரச்சனைகளை நான் மறந்துடல. ஏன் மறக்கல? ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு அம்மா தான் ஃபீட் பண்ற
தன்னுடைய பாலகனை மறப்பாளா? பால் கொடுக்கிற தன்னுடைய பாலகனை ஒரு தாய் மறப்பாளா? மறக்க மாட்டா. அந்த தாயுடைய எண்ணம் எப்போதும் என் பிள்ளை எப்போ எந்திரிக்கும், எப்போ நான் அந்த பிள்ளைக்கு ஃபீட் பண்ணும். அந்த தாயுடைய எண்ணமும் ஏக்கமும் அந்த தாயினுடைய முழு மூச்சும் என் பிள்ளை தூங்கிட்டு இருக்குதா, முழிச்சிருக்குதா, பசிக்குதா, என் பிள்ளைக்கு நாப்பி மாத்தணுமா. இந்த தாயுடைய ஃபுல் கவனமும் என் பிள்ளை தூங்கிட்டு இருக்குதா, என் பிள்ளைக்கு வயிற்று வலியா, என் பிள்ளைக்கு உடம்பு வலியா, நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடணும், நல்லா மசாஜ் ஆயில் போட்டு நீவி விடணும், என் பிள்ளைக்கு தலைக்கு ஊற்றணும். தாயுடைய எண்ணமே மற்ற எதுலையுமே இருக்காது. அந்த குழந்தை 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 அது என்ன பண்ணுது? ஆண்டவர் அந்த கம்பேரிசனை கொண்டு போய் காண்பிக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை, தாம் மகனை, தான் குமாரனை அப்படிலாம் சொல்ல, தாம் பேபிய will she forget the baby at her breast? தாம் மார்புல பால் உண்ணுகிற அந்த குழந்தைய அவள் மறந்துடுவாளா? சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருடைய எண்ணம் ஏக்கம்லாம் என்ன தெரியுங்களா? என் பிள்ளை நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். அந்த குட்டி குழந்தைய அம்மா பால் ஊட்டும் போது ஒரு கனவோடு பால் ஊட்டுவாள். என் பிள்ளைக்கு நல்ல உயரம் வரணும், என் பிள்ளைக்கு நல்ல தசை எலும்புகள் வளரணும், என் பிள்ளைக்கு கருகருன்னு முடி வரணும். அதுக்கு ஏற்றாற் போல அந்த தாய் சாப்பிடுவாள். ஏன்னா எனக்கிட்ட இருக்கிற எல்லா போஷாக்கும் என் பிள்ளைக்கு போகணும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட, அந்த தாயே மறந்து போனா கூட நான் மறக்க மாட்டேன். ஏன்னா என் உள்ளங்கையில உன்னை நான் வரைஞ்சிருக்கிறேன். நம்முடைய கையில நம்ம வாழ்க்கை இல்லைங்க. சில பேர் ஜோசியக்காரன்ட்ட போய் என் கை ரேகைய பார்த்து என் எதிர்காலத்தை சொல்லுன்னு கேட்கிறாங்க. நம்ம கையில நம்முடைய வாழ்க்கையினுடைய வரைபடம் இல்லை, கடவுள் கையில நம்ம முழு வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் அங்கே இருக்கிறது. இந்த காலை வேளையில சில பேர் ரொம்ப உடைஞ்சு போய் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணீரை துடைத்துக்கொள், உங்க கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் சார்பிலே அவர் யுத்தம் பண்ண போகிற தெய்வமா இருக்கிறார். உங்க கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை அழைத்து சொல்றார், எவ்வளவா பிரச்சனைகள் இருந்தாலும் நான் உன்னை மறக்கிறதே இல்லை. ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு? கர்த்தர் என்னை மறந்தார்ன்ற எண்ணம் ஏன் வந்துச்சுன்னா, இஸ்ரவேல் தேவன் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை மறந்து விட்டது. வாக்கு தத்தத்தை மறந்தா கர்த்தர் உங்களை கைவிட்டு விட்டார் என்று எண்ணம் வரும். வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்தால் கர்த்தர் என்னை கைவிடவில்லை, கர்த்தர் என்னை விட்டு விலகல அப்படின்ற எண்ணம் வரும். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 சொல்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை நான் செய்து முடிப்பேன். நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு நான் வாக்கு பண்ணின அந்த இடத்துக்கு, அந்த சுதந்திரத்துக்கு, அந்த ப்ராமிஸ்ல உன்னை என்டர் பண்ண வைப்பேன். நான் அதை உனக்கு செய்வேன். அன்புடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்ய போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இரண்டாவது காரியம், இன்னைக்கு முதல்ல
மறந்துட்டாருன்ற எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் எடுங்க. நான் அதெல்லாம் எடுத்து பார்த்தேன். சமீபத்தில் பல போராட்டங்கள் வந்தபோது நான் ஒரு காரியம் செஞ்சேன். என் மொபைல் ஃபோனில் எனக்கு ஒவ்வொரு பர்த்டேவும் சில தீர்க்கதரிசிகள் சொல்ற வாக்குத்தத்தங்களை நான் நோட் பண்ணி வைப்பேன். அவங்க எனக்கு அனுப்புற அந்த வசனங்களை நான் எழுதி வைப்பது உண்டு. அப்போ அதை எடுத்து நான் அதை வாசிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றாய் நான் வாசிக்க 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 என் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. அதை வாசிக்க வாசிக்க விசுவாசம் வந்தது. விசுவாசம் கேள்வினால வருங்க. கர்த்தர் உங்களை மறந்துட்டாருன்னு நினைக்கும் போது நீங்க பைபிளை எடுத்து வாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மறக்கலன்றதை புரிந்து கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களை மறந்துட்டார்ன்ற எண்ணம் வரும்போது நீங்க கொஞ்சம் வர்ஷிப் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை மறக்கலன்றது உங்க மனசுல வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இரண்டாவதாக உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீர்கள். உங்களுடைய உங்களை ஒடுக்குகிற நபராயிருந்தாலும் பிரச்சனையாயிருந்தாலும் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Do not fear your oppressors. Your oppressors, those who are oppressing you. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவருடைய பிள்ளைகளே, ஏசாயா 51 அதிகாரம் 12-13 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 51 அதிகாரம் 12-13. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப் போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவருடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? நீ நித்தமும் பயந்துகிட்டே இருக்கிற. உனக்கு இடுக்கண் செய்கிறவங்க, உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்கிறவர்கள், உனக்கு விரோதமாய் பில்லி சூனியம் செய்கிறவங்க, உங்க குடும்பத்தை பிரிப்பதற்காக, உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் பிடிக்க முடியாதபடி உங்களுக்கு விரோதமாய் செய்கிறார்களே, இடுக்கண் செய்கிறார்களே, ஒடுக்குகிறார்களே, அந்த இடுக்கண் செய்கிறவர்களை பைபிள் சொல்லுகிறது oppressors. oppressors என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 51 அதிகாரம் 12-13 பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் உங்களோட கூட. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த oppressors பார்த்து நீ ஏன் பயப்படுற? அந்த டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வர oppressors, உன்னை ஒடுக்குகிறவர்கள். ஒரு மனிதனுடைய பலவீனத்தை அறிந்து அந்த மனிதன் அவனை ஒரு கட்டுக்குள்ள வச்சு நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லி அவனை ஒடுக்குகிறவங்களுக்கு பேர் தான் oppressors. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே பார்வோனும் எகிப்தியரும் அவர்களை ஒடுக்கினார்கள், oppress பண்ணாங்க. oppressor என்ன தெரியுமா? நியாயமா வேலைக்கு கூலி கொடுக்காம அவங்கள ஒடுக்கிறது, அவங்களுக்கு தர வேண்டிய அன்பை கொடுக்காம அவங்கள ஒடுக்கிறது, அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுக்காம அவர்களை ஒடுக்கிறது. என்னை விட்டா உனக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில அவங்கள ஒடுக்கிறது. ஒரு பயத்தை கொண்டு வந்து உங்களை ஒடுங்க செய்கிற அந்த சூழ்நிலைகள், ஒரு கட்டப்பட்ட நிலைமை,
ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு காரியம். அன்பார்ந்த பிள்ளைகளே, எனக்கு எவ்வளவாய் சத்துரு உங்களை ஒடுக்கினாலும் கர்த்தர் சொல்றாரு, ஒரு கேள்வியை கேட்கிறாரு பாருங்களேன். இடுக்கன் செய்கிறனுடைய உக்கிரம் எங்கே? இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, do not fear the oppressor. Where is the fury of the oppressor? உங்களை ஒடுக்குகிறவனை பார்த்து கர்த்தர் சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு, ஏய், என் பிள்ளைக்கு விரோதமா நீ ஒடுக்கிறத நான் பார்த்துட்டேன். உன்னால எவ்வளவு முடியும்? என் பிள்ளைக்கு விரோதமா உன்னால எவ்வளவு ஒடுக்க முடியும்? அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஒடுக்குகிற சில நபர்கள் உங்களை பலவீனப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை காயப்படுத்துறதுக்குனே சில பேர் இருப்பாங்க. வார்த்தைகளால உங்களை காயப்படுத்துறது. நீங்க கடந்து போகிற அந்த போராட்டத்தை, அந்த பில்லு கட்ட முடியாம நீங்க தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த பேமெண்ட் டியூ டேட் வந்துகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு பிரஷரா இருக்கும். அந்த பிரஷர்ல நீங்க இருக்கும்போது அவங்க தங்களுடைய காரியத்தையே பேசிட்டு இருப்பாங்க. உங்களை பத்தி கொஞ்சமும் அக்கறை இல்லாம இருப்பாங்க. ஆறுதல் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. வேலை செய்றீங்க, அந்த வேலை செய்யற இடத்துல உங்களை ஒடுக்குறாங்க. அவர்கள் சொல்றதை நீங்க கேட்கணும்னு பாக்குறாங்க. கேட்கலையா? ப்ரமோஷன் இல்ல, சேலரியை டிலே பண்றது. ஒடுக்கப்பட்ட நிலைமை. அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்க சொந்த குடும்பத்துல உங்க மாமியார்னால ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க இன்லாஸ்னால ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க பிசினஸ்ல ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? வெளி தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த தேசத்துல உங்களால வாய் திறக்க முடியாத அளவு வேலையில ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க தற்செயலா இதை பார்க்கல. கர்த்தர் தான் உங்களை பார்க்க வைத்திருக்கிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களை ஒடுக்குகிறவர்களை விட கர்த்தர் பெரியவர். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களை ஒடுக்குகிறவர்களை விட தேவன் பெரியவராய் இருக்கிறார். உங்களை ஒடுக்கிறவர்களை விட நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒடுக்கிறவனை விட தேவன் பெரியவர். இன்னைக்கு உங்க ஒடுக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் ஒன்று சொல்றாரு. சங்கீதம் 72:4, சங்கீதம் 72:4 இப்படியாக சொல்லுகிறது, ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். வேதம் சொல்கிறது, அவர் உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பாரா? அவர் உங்களுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை ரட்சிப்பாரா? உங்களை இடுக்கண் செய்கிறவர்களை கர்த்தர் உடைச்சு அவர்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் விலக்குவார். அந்த பிரச்சனை செய்கிறார்கள் அல்லவா, அதே தெருவில் இருந்து உங்களுக்கு விரோதமா செய்யறாங்களா? உங்களுக்கு விரோதமா பண்றாங்களா? பக்கத்து வீட்டில இருந்து உங்களை ஒடுக்குறாங்களா? உங்க பார்க்கிங்ல வாகனத்தை நிறுத்தி வச்சுட்டு எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? அவங்க அரசியல் பலம் உள்ளவர்கள், அவர்கள் பண பலம் உள்ளவர்கள். அவங்க யார்கிட்டனாலும் போவாங்க, எதனாலும் செய்வாங்க. நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக பேச யாரும் இல்லை, என் நிலத்தை அபகரிச்சுட்டாங்க, என் கணவனை அந்த பெண் வசியப்படுத்தி வைத்திருக்கிறாள், ஒடுக்கப்பட்டிருக்கிற, எதை கேட்டாலும் பில்லி சூனியம் பண்றாங்க, ஓயாம வயிறு வலிக்குது, அவங்கள்ட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு, அவங்ககிட்ட ஏதாவது பேசுனா எனக்கு ஏதாவது நடக்குது. ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. உங்களை பார்த்தா இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ரட்சிப்பாரா? ஒடுக்குகிறவர்களை கர்த்தர் நொறுக்குவாரா? சங்கீதம் 9:9 வாசிக்கும் போது, the Lord also will be a refuge for the oppressed,
a refuge in times of trouble. சிறுமைப்பட்டவனுக்கு, ஒடுக்கப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்போதுமே பெருக்கம் வந்தா ஒடுக்கம் வந்ததான் செய்யும். ஏன் எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினாங்க தெரியுமா? ஒரு பார்வோன் வந்தா அந்த பார்வோனுடைய கண்கள்ல இவங்க ரொம்ப சீக்கிரமா பெருகுகிறத பார்த்தான். யாத்ராமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பார்வோனுடைய கண்களிலே இந்த ஜனங்களுடைய பெருக்கம் பிடிக்கவில்லை. ஆகவே அவன் ஒடுக்க நினைத்தான். அதனாலதான் அந்த ஒடுக்கமே வருகிறது. உங்களுடைய பெருக்கத்தை சில பேரால ஜீர்ணிக்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போய்விடும். அவர் ஒடுக்கமில்லாத விசாலத்தை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், எவ்வளவாய் உங்களை ஒடுக்குகிறார்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை பெருக வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், உங்க பேர்ல சில பேர் எரிச்சல் அடைகிறார்கள் என்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் மாறிட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க ஒடுக்கனா இவர் உங்களை பெருக்குவார். சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கெல்லாம் பெருக்க வேணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்களோ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பெருக்கத்துக்குள்ள கொண்டு போக போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்ப உங்களோடு கர்த்தர் பேசும்படி இன்றைக்கு கொடுத்த மூன்றாவது காரியம், உங்களுக்கு உதவியா இருந்த, உங்களை நேசிக்கிற சில பேர் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு தூரமாய் நிற்கிறது நிமித்தமாகவும் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவதனாலே கர்த்தர் உங்களை மறந்துவிட்டார் என்று யோசிக்காதீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டுக்குள்ள கடந்து போனார். அந்த டெஸ்ட்ல கடந்து போகும்போது அவருக்கு என்ன ஆச்சு? He was hurt by his own friends and family. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14, 15, 16. யோபு 19, 14 வாசிக்கும் போது, my kinsmen have gone away. கின்ஸ்மன்னா யார் தெரியுமா? ஏதாவது ஒண்ணு பிரச்சனைனா வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு வந்து நிப்பாங்க தெரியுமா? டேய், யாராவது என் ஃப்ரெண்டை தொட்டது? இந்த மாமாக்காரங்க வருவாங்க தெரியுமா? எங்க மாமா கிட்ட சொல்றேன், மாமா வருவாரு, அம்மாவுடைய சகோதரன் வந்து நிப்பாரு தெரியுமா? யாராவது என் பிள்ளைய தொட்டது? கின்ஸ்மென்னா நம்மளை ரிடீம் பண்றதுக்கு உரிமை உள்ளவர்கள். நம்முடைய சொந்தத்துல சில நபர்கள் அப்படி இருப்பாங்கல்ல, கின்ஸ்மென். அவங்க நமக்கு ரத்த உடன்படிக்கை உடையவர்கள். நம்ம சொந்த ரத்தத்தில் இருக்கிறவங்க. அவங்க நினைச்சா நம்மளை காப்பாற்றலாம். ஆனா அப்படிப்பட்டவங்க அது பொருள் படைத்தவர்களா இருக்கலாம், அல்லது அந்தஸ்துள்ளவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு உயர்ந்த நிலைமையில வைப்பார். அந்த உயர்ந்த நிலைமையில இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனம்னா உங்களை காப்பாற்ற ஓடி வர வேண்டிய அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களா? அதுதான் அவர் சொல்றார், என் பந்து ஜனங்கள், எனக்கு பந்தமான ஜனங்கள் விலகி போனார்கள். என் சொந்தக்காரங்க விலகி போயிட்டாங்க. அடுத்து சொல்றார், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். My friends have forgotten me. அடுத்தது சொல்றாரு, என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். சொந்த வீட்டு மக்கள் உங்களை எப்படி பார்க்கறாங்கன்னா ஒரு அந்நியனா பார்க்கறாங்க. அந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க, அந்த வீட்டில் தான் சாப்பிட்றீங்க, உங்ககிட்ட யாருமே பேசுறது இல்லை. உங்களை ஒரு அந்நியனா பார்க்கறாங்க. உங்க மைண்ட்ல சில நேரம் யோசனை வருது, நான் சீக்கிரம் சாவணும்னு இவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்களா? நான் எங்கேயாவது போயிடணும்னு எதிர்பார்க்கறாங்களா? ஒரு அந்நியனா உங்களை அவங்க ட்ரீட் பண்றாங்க.
அவங்கெல்லாம் ஒரு டீமா சேர்ந்துக்கிறாங்க. நீங்க வெளிதேசம் போய் வேலை செஞ்சு அவங்களுக்காக கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க. நீங்க கொடுக்கிற பணம் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா நீங்க வந்தா உங்களை மதிக்கிறது இல்லை, நேரம் செலவழிக்கிறது இல்லை, உங்ககிட்ட பேசக்கூட சாப்பிட கூட உட்கார மாட்டேன்றாங்க. உங்களுடைய இதெல்லாம் வேணும், ஆனா நீங்க வேண்டாம். உங்க மூலமா கிடைக்கிற அந்தஸ்து வேணும், ஆனா நீங்க வேண்டாம். யோபு கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கையில் இருந்தார். யோபுடைய நீதி தான் அவங்க குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாய் இருந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தேவ மனிதனுடைய குடும்பத்தில் அவருடைய வர்த்த அவங்க பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் அவருடைய வழிகளில் நில்லாமல் அந்த பிள்ளைகள் மரித்து போனார்கள். அந்த மரித்து போன உடனேயே தாய் பாசம் பிள்ளைகள் இறந்து போனதுக்கு யோபுடைய நீதி தான் காரணம்னு சொல்லி யோபுவின் மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவளுக்கு யோபுவினுடைய அந்த உடன்படிக்கை புரியவில்லை. அவள் யோபுவை நிந்திக்கிறாள். யோபுவின் மனைவியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேதம் இங்கே சொல்லுகிறது பாருங்களேன், என் வீட்டில் வேலைக்காரனை நான் கூப்பிடுகிற போது, யோபு 19:16, நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. சில நேரத்தில் உங்ககிட்ட இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, உங்க பலவீனத்தை அவங்க பார்த்துட்டு உங்களை விட்டா ஆள் இல்லைன்றது தெரியும் போது நீங்க ஒரு காரியம் சொல்லுவீங்க, இங்க வாங்க, இங்க ஜெபத்துக்கு வாங்க. வரமாட்டாங்க. பணம் இருந்தா மதிப்பாங்க, அதிகாரம் இருந்தா மதிப்பாங்க. கோவப்பட்டா உங்களை குற்றம் சொல்லுவாங்க. அவர் அடிக்கடி கோவப்படுறாரு. ஆனா ஆண்டவருக்கு உங்கள் நிலைமையெல்லாம் தெரியும். நீங்க என்ன பிரஷர்ல இருக்கிறீங்க, என்ன காரியத்துல கடந்து போறீங்க. பைபிள் சொல்லுது, வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன்றான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச. யார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட யோபு சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் நடந்த யோபு சொல்லுகிறார், என் தேவ பிள்ளையே, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை யார் உதாசீனப்படுத்தினாலும் உன் பட்சத்தில் இருக்கிற ஒருவர் இருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யோபு 19:18-19 வாசிக்கலாமா? 18ஆம் வசனத்துல, சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரை ரொம்ப அசட்டை பண்றாங்க. பெற்றோர் சொன்னா அதை கேட்கறது கிடையாது. பெற்றோர் ஒரு காரியத்தை சொன்னா அதை செய்யறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா எண்ணம்? என்னை பெத்துட்டல, நான் கேட்கறதெல்லாம் செய்யணும், நான் கேட்கறதெல்லாம் செய்தா நீ நல்லவன், நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணும்னு அப்படி ஒரு அவசியமே இல்லை. நாங்கெல்லாம் வளரும் போது எங்க பெற்றோர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சே ஆகணும். அதை மீறி நாங்கள் எதையும் செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நீ என்ன வேணா கத்திக்கோ, நான் செய்யறதா செய்வேன். அப்படி இல்லைன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், நான் சொந்தமா ஏதாவது பண்ணிக்குவேன். இன்னைக்கு ஃப்ரீ ஸ்பிரிட் நிறைய. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, பைபிள்ல ஒரு நாளும் பெற்றோரை தாண்டி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டார். தனி கணக்குன்னு யோசிக்காதீங்க. பெற்றோரை கனம் பண்ணாதான் நீடித்த வாழ்வு. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபிரேய மக்கள் இருக்கிறாங்க பாருங்களேன், ஹீப்ரூஸ், அந்த அவங்களுடைய அப்பா அம்மாவை, அவங்க தாத்தா பாட்டிய அப்படி கனம் பண்ணுவாங்க. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோபு சொல்லுகிறார், நான் எழுந்தா எனக்கு விரோதமா பேசுறான். 19ஆம் வசனத்துல சொல்றாரு, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் மனைவிக்கு என் சுவாசம் எப்படி ஆயிடுச்சா? என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. My breath is offensive. அதாவது இவர் பேசவே வேண்டாம். யோபு மூச்சு விட்டாலே அவங்க மனைவிக்கு
அது வேறுபட்டிருக்குதான். எதுக்கு மூச்சு விடுற, எதுக்கு பேசுற? எவ்வளோ ஒடுக்கப்பட்டிருப்பாரு. ஒரு பக்கம் சரீரத்துல வியாதி, இன்னொரு பக்கம் நண்பர்கள் விரோதிகளா இருக்கிறாங்க, ஒரு பக்கம் பிள்ளைகளை இழந்திருக்கிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைய, வெளியில இருக்கிறவங்க ஒடுக்குனாங்கன்னா வேற, கூட இருக்கிறவங்க அவமதிச்சாங்கன்னா அதுதான் தாங்க முடியாது. நீங்க ஒரு பைக்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு பஸ்ல இருந்து யாராவது எச்ச துப்பி உங்க மேல பட்டுருச்சுன்னா உடனே பைக்கை முன்னாடி போய் நிறுத்தி உள்ள போய் உள்ள இருக்கிறவனை வெளியே இழுத்து அடிக்க மாட்டீங்க. அந்த எச்ச துப்புனவன் சாரின்னு சொன்ன சரி ஓகே அப்படின்னு தொடச்சிட்டு போயிருவீங்க. ஆனா உங்க சொந்தத்துல இருக்கிறவங்க, நீங்க யாருக்காக உழைச்சிங்களோ, யாருக்காக கஷ்டப்பட்டீங்களோ, கண்ணீர் விட்டீங்களோ, அவங்க உங்க மேல காரி துப்புனாங்கன்னா உங்களால தாங்கிக்க முடியும் நினைக்கிறீங்க? ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க நம்ம ஹர்ட் பண்ணும்போது தான் ஹர்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால தாங்க தற்கொலைகள் நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைகிறது. வார்த்தை விட்டுருவாங்க, அவமதிப்பாங்க, அவங்க போன பிறகு அழுகிறது, இருக்கும் போது நல்லா வச்சு பார்த்துக்கிறது கிடையாது. அவங்க செத்த பிறகு ஐயோ போயிட்டாரே, அவங்க வேற ஒரு பெண்ணோட போயிட்ட பிறகு அதே அந்த ஆள் போயிட்டான். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன். இந்த சூழ்நிலைகளிலே பிசாசு எதிர்பார்க்கிறதை செய்ய போறீங்களா, இல்லாவிட்டால் தேவன் எதிர்பார்க்கிறதை செய்ய போறீங்களா? கர்த்தர் மறந்துட்டாரு. இரண்டாவது, உங்கள் விரோதிகள் ஒடுக்குகிறவர்கள். மூன்றாவது, உங்க சொந்த வீட்டில் உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுற காரியங்கள். இதை எல்லாவற்றையும் நீங்க பார்க்கும்போது உங்க மனசுல சில எண்ணங்கள் எதுவுமே மாறாது. என் லைஃப் இப்படிதான், அவ்வளவுதான் என் வாழ்க்கை, நான் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பேன், அவ்வளவுதான். இந்த எண்ணங்கள் வருதா? இல்லாவிட்டா நான் எவ்வளோ நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம், நான் பேசாம பாவம் செய்யட்டும்னு சொல்லி உங்க இருதயம் தூண்டுகிறதா? இல்லாவிட்டால் நீங்கள் விழுந்து விழுந்து இந்த சூழ்நிலைகளை பார்த்து சில சீக்ரெட் சின்ஸ்ல மாட்டிக்கிட்டு அதுல உங்க கில்ட் அண்ட் ஃபியர், பயம் உங்களை ஆட்டி படைக்கிறதா, வாட்டி வதைக்கிறதா? இன்னைக்கு கர்த்தர் அதுல இருந்து உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அவர் நீதியும் நியாயம் உள்ளவர், அதே சமயத்தில் அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். காலையில அதிகாலையில ஆண்டவர் எழுப்பி விட்டு சொன்னார், என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்லு, அவங்க ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் அவங்கள நினைச்சிருக்கிறேன்னு சொல்லுனார். நீங்க போற அந்த பாதையை புரிஞ்சுக்காம உங்களை யாரை ஒடுக்கினாலும் சரி, யார் மறந்தாலும் சரி, யார் விட்டு விலகினாலும் சரி, உங்களை விட்டு விலகாத ஒருவர் இருக்கிறார். உங்க கூட இந்த மாதிரி சூழ்நிலை துணை நிக்காம வேடிக்கை பார்க்கிற சிலர் மத்தியில கர்த்தர் உங்க தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.